தமிழ் மொழி பேசும் மக்களுக்காக அல் குர்ஆனுடைய திருவசனங்கள் தமிழ் மொழிபெயர்ப்பில். யூதர்களே, அல்லாஹ்விடம் இருக்கும் மறுமையின் சொர்க்க வீடு மற்ற மனிதர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கே சொந்தமென கூறுகின்ற நீங்கள் உண்மை கூறுவர்களாக இருந்தால் உங்களுக்கு சொந்தமான வீட்டுக்கு செல்வதற்கு நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே கூறுவீராக. ஆனால் அவர்கள் கரங்கள் செய்து அனுப்பியிருக்கும் பாவங்களின் காரணத்தால் அதை அவர்கள் அறவே விரும்பவே மாட்டார்கள். இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் நபியே, அந்த யூதர்கள் மற்ற மனிதர்களை விடவும், குறிப்பாக இணை வைப்பவர்களை விடவும் நீண்ட நாள் உயிர் வாழ மிகவும் பேராசை உடையவர்களாக இருப்பதை நிச்சயம் காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவனும் தான் 1000 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டுமே என்று விரும்புவான். அவ்வாறு நீண்ட நாள் உயிருடன் இருக்க அவனை விட்டு வைத்தாலும் அது வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தப்பிக்க வைத்து விடாது. அல்லாஹ் அவர்கள் செய்வதை உற்று நோக்குபவன் ஆவான். உங்களில் எவர் ஜிப்ரீலுக்கு எதிரி என நபியை யூதர்களை கேட்பீராக. நிச்சயமாக அவர் இதை அல்லாஹுவின் கட்டளைப்படியே உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார். இது தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துவதாகவும் நேரான வழியை அறிவிக்கக்கூடியதாகவும் நம்பிக்கை உடையவர்களுக்கு நற்செய்தியாகவும் இருக்கிறது. உங்களில் எவரேனும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் எதிரியாகி அவர்களை நிராகரித்து விட்டால் அந்நிராகரிப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹும் எதிரியாவான். நபியே, நிச்சயமாக மிக தெளிவான வசனங்களையே உமக்கு இறக்கி இருக்கிறோம். பாவிகளை தவிர மற்றவரும் அவற்றில் நிராகரிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் நபியிடம் ஒரு உடன்படிக்கை செய்தபோதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அதை நிறைவேற்றாது எடுத்தெறிந்து விடவில்லையா? மாறாக அவர்களில் பெரும்பாலோர் இதை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து தூதர் ஒருவர் அவர்களிடம் வந்து அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்திய போதிலும் முந்திய வேதம் வழங்கப்பட்ட அவர்களில் பலர் அல்லாஹுடைய இந்த வேதத்தையே தாங்கள் அறியாதது போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விடுகின்றனர். மேலும் அந்த யூதர்கள் சுலைமானுடைய ஆட்சியை பற்றி அவர்களுக்கு சைத்தான் ஓதி கற்றுக் கொடுத்திருந்த சூனியம், மாய மந்திரம் ஆகியவற்றை பின்பற்றினார்கள். ஆனால் சுலைமானோ நிராகரிப்பவராக இருக்கவில்லை. அந்த சைத்தான்கள் தான் உண்மையாகவே நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் மனிதர்களுக்கு சூனியத்தையும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்னும் 2 வானவர்களுக்கு இறக்கப்பட்டவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அவ்விரு வானவர்களோ அவர்களிடம் சூனியத்தை கற்கச் சென்ற மனிதர்களை நோக்கி, நாங்கள் சோதனையாக இருக்கிறோம், இதை கற்றால் நீங்கள் நிராகரிப்பவர்களாகி விடுவீர்கள், ஆதலால் இதை கற்று நீங்கள் நிராகரிப்பவர்களாகி விட வேண்டாம் என்று கூறும் வரை அவர்கள் அதை ஒருவருக்கும் கற்றுக் கொடுப்பதே இல்லை. இவ்விதம் கூறிய பின்னும் இதை கற்க விரும்பியவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வழியை அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வின் கட்டளையின்றி அதன் மூலம் அவர்கள் ஒருவருக்குமே தீங்கிழைத்து விட முடியாது. அவர்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமல் தீங்கிழைக்கக்கூடியது எதுவோ அதைத்தான் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இறை நம்பிக்கைக்கு பதிலாக அச்சூனியத்தை எவன் விலைக்கு வாங்கி கொண்டாரனோ அவனுக்கு மறுமையில் ஒரு பாக்கியமும் இல்லை என்பதை தெளிவாக சந்தேகமற அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். தங்களையே விற்று அவர்கள் எதை வாங்கி கொண்டார்களோ அது நிச்சயமாக மிக கெட்டது. இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆகவே அவர்கள் இவ்வேதத்தை நம்பிக்கை கொண்டு அச்சூனியங்களை விட்டு விலகி கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கிடைக்கும் சன்மானம் நிச்சயமாக மிக மேலானதாயிருக்கும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் நபியை நோக்கி ராயினா என கூறாதீர்கள். அதற்கு பதிலாக எங்களை பாருங்கள் என்ற பொருளை தரும் உன்லுர்னா என கூறுங்கள். மேலும் நபியே கூறுவதை முழுமையாக செவிமடுங்கள். இதற்கு மாறாக கூறும் நிராகரிப்பவர்களுக்கு மிக துன்புறுத்தும் வேதனையுண்டு. நம்பிக்கையாளர்களே, வேதத்துடையவர்களிலும் இணை வைத்து வணங்குபவர்களிலும் உள்ள இவ்வேதத்தை நிராகரிப்பவர்கள் தங்களிடம் உள்ளதை விட சிறந்த ஒன்று உங்கள் இறைவனால் உங்கள் மீது அருளப்படுவதை விரும்பவே மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு தன் கருணையை சொந்தமாக்கி விடுகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் ஆவான். சதக்கல்லாஹுல் அலீம்.